புண்ணியம். சுப்பிரமேத ஆகத்துல இருக்கு, தூரஸ்ய சிகரே திஷ்டவா யாவத் கைலாஷ பூத்தலம் அப்படின்னு சொல்லிட்டு கோபுரத்தை நோக்கி நம்ம கும்பிடுறோம், அப்படித்தானே? சரி, கல்யாணம் முடிஞ்சு இங்க உள்ள திருமணமான புதிய பெண்கள், கல்யாணம் முடிஞ்சு இப்பதான் ஆயிருக்குன்னு சொல்றவங்க யாராவது இருந்தா கை தூங்க பார்க்கலாம். கல்யாணம் முடிஞ்சிருக்கும் போது எல்லாரும் அம்மி மிதிப்பிச்சிருப்பீங்களா? அருந்ததி நட்சத்திரம் பார்க்கிறோமா? ஏன் அம்மி மிதிக்கிறோம்? ஏன் அருந்ததி நட்சத்திரம் பார்க்கிறோம்? ஏன் அம்மி மிதிக்கிறோம்? அப்படின்னாதான் புருஷனை தூக்கி போட்டு மிதிக்க முடியுமா? ட்ரைனிங். அப்படிலாம் நீங்க தப்பா நினைச்சிடக்கூடாது. ஏன் அம்மி மிதிக்கிறோம் அப்படின்னா, அம்மிங்கிறது ஒரு திடமான ஒரு பொருள். பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு போகக்கூடிய பெண்மணிக்கு உடலாலும் மனதாலும் நிறைய கஷ்டங்கள் வரும். அதை அம்மி போல் நீ மன வலிமையுடன் எதிர்கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அம்மி மிதிக்கிறோம். ஏன் அருந்ததி நட்சத்திரம் பார்க்கிறோம்? ஐயர் வெளியே ஐயர் நட்சத்திரம் பாருங்கோ, தெரியுது தெரியுது, ஒண்ணுமே தெரியாது, ஆனாலும் தெரியுதுங்கோ தெரியுதுங்கோ அப்படின்னு சொல்றோம். ஏன்? கருத்தம முனிவருடைய மகள் அருந்ததி, வசிஷ்டருடைய மனைவி. சிவபெருமான் தாருகாவனத்துக்கு மாறு வேஷத்துல வரும் பொழுது அங்க இருக்கக்கூடிய அத்துணை பெண்களும் அவருடைய அழகுனா மயங்குறாங்களாம். ஆனா அருந்ததி மட்டும் கற்பில் சிறந்தவளாக இருந்தாள். அதே போல் திருமணமான ஒவ்வொரு பெண்ணும் கற்பில் சிறந்ததாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அருந்ததி நட்சத்திரம் சொல்லி பார்க்க சொல்கிறார்கள்.